இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ரூம் டூர் தான். யூஸ்வலா எங்க போனாலுமே நம்ம பண்ற முதல் வேலை இருக்கிற ரூமை வந்து எல்லாருக்கும் காட்டுறது. வாங்க ரூம்குள்ள போலாம். இப்போ நாங்க தங்கி இருக்கிற ரூம் நம்பர் வந்து 112. வாங்க ரூம்குள்ள போலாம். வெல்கம். இங்க பாருங்க பர்த்டே பாய் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ உள்ள வந்தீங்கன்னா இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். உள்ள வந்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி தான். இதுல வந்து நம்ம சும்மா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து நாங்கள் எங்கள் பேக்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி மிரர், அதுக்கப்புறம் டேபிள், அப்புறம் 2 பாட்டில் வாட்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் அங்கேருந்தே கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்களோட சூட் கேஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். அடுத்தது பெட் வந்து நல்லா ஸ்பேஷியஸாவே இருக்கு எங்க 3 பேருக்குமே. அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங் வந்து டெய்லியுமே வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போறாங்க. அதுக்கப்புறம் டிவி இருக்கு. டிவி பார்த்தா கேரளா சேனல் தான் ஓடுது. நம்ம சேனல் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் போல, எனக்கு தெரியல, அதனால நாங்கள் பார்க்கறது இல்லை. அப்புறம் மெனு கார்டு இருக்கு. நமக்கு ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணா அவங்க பில்லோட சேர்த்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 2 சும்மா குட்டி சோஃபா மாதிரி டீபாயோட இருக்கு. இதுல சின்ன ரூம் தான், ஏசி கிடையாது. ஏன்னா இங்க வெதரே வந்து கோல்டா இருக்கும்ன்றதுனால ஸ்பெஷலா ஏசில எதுவும் தேவையில்லை. ஆனா ரொம்ப குட்டியா காம்பேக்டா நல்லா இருக்கும் நமக்கு ஒரு ஃபேமிலிக்கு. இப்ப இன்னொன்னு பாத்தீங்க சொன்னீங்கன்னா, இந்த மூணாரே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன். இப்ப நம்ம எல்லாம் எதுக்கு வரோம்? ஹில்ல பாக்குறதுக்காக வரோம். நம்ம ஹில்லிலே ஸ்டே பண்ணிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரெசார்ட் தான் வந்து இந்த அபவுட் காப்பர் கேஸ்டல் ரெசார்ட். இப்போ இதை பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அப்படியே ஒரு ஹில் தெரியும். இது சொட்டே வந்து ஹில்ல தான் வந்து இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கை பண்ணு பிள்ளைங்க எல்லாம் பத்திரம் பாத்துங்க. இங்க வந்து வியூ பாத்தீங்க சொன்னீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கு போல. அந்த ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி வர சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் இங்க இருந்து ரோட்ல குட்டி குட்டி வெஹிக்கிள்ஸ் போறது வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஏதோ கார், பொம்மை கார் போற மாதிரி இருக்கும். அப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா பாசிங் கிளவுட் போகும். இடமே வந்து ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே இதே மாதிரிதான் இருக்கும். வெயில் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. நாங்க வந்தப்போ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 9 டிகிரி தான். ஈவினிங் வந்து 19 டிகிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லா, செட்டில்டா, மைல்டா, நல்லா ஜாலியா இருக்கு. ஸோ நீங்க மூணாருக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இது வந்து மூணார்ல இருந்து கொஞ்சம் தான் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நம்ம வந்தோம்னா ஆட்டோல கூட போகலாம். இப்போ மூணார் சிட்டிக்குல இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ல தான் இருக்கு. ஸ்பேஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுட்டு சொல்லி ஆகணும், ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். நமக்கு லஞ்ச் டின்னர் கூட இங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா வந்து அதுக்கு தனியா பில்லோட பே பண்றாங்க. நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். அடுத்தது முக்கியமானது, ஒரு வெளியே நம்ம வந்தாலே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்ரூம். இம்பார்ட்டன்ட் வந்து பாத்ரூம் தான். பாத்ரூம் நீட்டா இருந்தா மட்டும் தான் அந்த ரூம் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். எங்களுக்கு பாத்ரூம் பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரை ஏரியா, அது வந்து வெட் ஏரியா. ட்ரை ஏரியால வந்து சோ இங்க பாத்ரூம் சொன்னா யூஸ்வலா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான். பிரஷ், பேஸ்ட், அப்புறம் சோப்பு, அதுக்கப்புறம் எப்பவுமே ஹவுஸ் கீப் பண்ணும்போது வச்சுட்டே தான் இருக்காங்க. அப்புறம் இது வந்து ஷாம்பு, பாடி லோஷன், ஷேவிங் கிட்டு. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தான், ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா டவல் வந்து அங்க வெளியே வச்சிருக்காங்க. பாத்ரூம் வந்து கிளீன் அண்ட் நீட்டா இருக்கு. அவங்களுமே நல்லா சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. நம்ம வரணும் மூணாருக்கு வந்துட்டு நல்லா டைம் மோஸ்டா வந்து வியூ பாயிண்ட் பாக்குறதுக்காக தான் நம்ம மூணார் வருவோம். சோ இங்க இருந்து பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வியூ வந்து சூப்பரா தெரியும். அதனால இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ரெசார்ட் தான் தங்குறதுக்கு. இது வந்து பேட் கிடையாது. அவங்க எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கல, நாங்க எங்களுக்கு எதுவும் காசு கொடுக்கல. இது வந்து எங்க சொந்த காசுல நாங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. தேங்க்யூ. நீங்க என்ன சொல்லணுமா? ரூம் பிடிச்சிருக்காமா?
எவ்வளவு பிடிச்சிருக்கு? ஹாய், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தங்கி இருக்கிற ரெசார்ட்டை வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். யூஸ்வலா வந்து ஒரு நாள் விட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து கேம்ப் ஃபயர் வைப்பாங்க. ஸோ அங்கே அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா அந்த கார்டன், அதுக்கப்புறம் இந்த சரௌண்டிங்ஸ் ஏரியா, வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ரூம் போலாமா? ரூம் சுத்தி பார்க்க போலாமா?